வணக்கம். இன்றைக்கு மொண்டோ நகட் என்ற ஒரு கடைக்கு வந்திருக்கிறேன். இந்த கடையில் வந்து ஒரு இனிப்பு பதார்த்தம் ஒன்று விற்பினோம். அதாவது வந்து ஒரு வெள்ளை நிறமான ஒரு இனிப்பும் ஒரு பருப்பு வகைகளையும் சேர்ந்து கலந்து செய்யக்கூடிய பதார்த்தம் உண்டு, நகட் என்று சொல்கிறது. அந்த பதார்த்தத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஊறுபட்ட வகை வச்சிருக்கணும். அதை செய்கிற அரைவுட நாங்கள் வெளியால் இருந்து பார்க்கலாம். அதோடு சேர்ந்த மாதிரி இந்த பருப்பு வகையில் ஒவ்வொரு உரைப்பு வசாபி அப்படி இப்படின்ட்டு எல்லாம் கலந்து கூட செய்து விற்கணும். அந்த கடைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த இடம் வந்து ஹெர்னி என்ற ஒரு இடத்துல இருக்குது. இதுக்கான அமைவிடம் வந்து விவரணத்தில் போடுறேன். இப்போ உள்ளே போய் பார்ப்போம். வெளியில் பார்த்தீங்களா ஒரு அழகான ஒரு தண்ணி வழிகிற ஒரு அமைப்பு வச்சிருக்கணும். அப்படியாக இருக்குது. வெளியில் மேசையில் போட்டிருக்கணும். கதிரையில் எல்லாம் இருக்குது. வெளியால் இன்னும் சாப்பிடலாம். உள்ள கஃபே இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இதான் வாசல். வாசல்லையே அழகான ஒரு மகளிர் கொண்டு வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்களா இனிப்பு வகைகள் எல்லாம் வச்சிருக்கணும். அந்த ஊரில் சின்னனில் சாப்பிட்ற இனிப்பு வகைகள் எல்லாம் தேனியாய் அழகான பெட்டி, இந்த நடராஜா பெட்டி மாதிரி எங்களோட கும்பாஸ் பெட்டி மாதிரி வச்சிருக்கணும். இது வந்து இனிப்புகளோட கலந்து செய்யப்பட்ட ரொக்கி ரோடுன்றது. இதுதான் வந்து அந்த நகட்ன்றது. அந்த நகட்டை பார்த்தீங்களா ஒரு வெள்ளை நிற பதார்த்தத்துக்கு நடுவில் அந்த பருப்புகளை வச்சிருக்கு. இதில் வச்சிருக்கிற பருப்பு வகை என்னென்னா மெக்கடேமியான்றது. இதுதான் வச்சிருக்கீங்க. அது மாதிரி இதை பார்த்தீங்கன்னா சோல்சட் கேரமல், ஹனி, பாதாமும் தேனும் சேர்ந்து செய்யுது. பாதாமும் பிஸ்தாமும் சேர்ந்து அப்படி ஒவ்வொரு வகையில் இருக்கிற நகட்டுகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகட்டை குட்டி குட்டியாக வெட்டி ஒரு சின்னனா நாங்கள் நுகர்வு செய்யக்கூடிய மாதிரி வச்சுருக்கணும். அது மாதிரி அந்த இனிப்புகளுக்குள்ள தோய்ச்செடுத்த அந்த கச்சான் அப்படி இதுகள் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் டிலைட், வேறு வேறு நகட்டுகள் எல்லாமே. இதை பார்த்தீங்கன்னா உரைப்பு செய்தது சில்லி நகட். அப்படி வகையான நகட்டுகள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சின்ன சின்ன அளவுகளில் வெட்டி வச்சுருக்கணும். இதில் இது எங்கள் விலைகள் முறை இருக்குது. மூன்று வந்து $35, ஒன்று வந்து $12.95. வெனிலா சேர்த்து செய்திருக்கணும். வெனிலா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி வண்டி உண்டு. சுமைகளை கொண்டு இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு குட்டி வண்டி உண்டு. லோட் கொண்டு இழுக்கிற மாதிரி. இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த இல்லை இது வந்து ப்ரிசல்ஸ், சாக்லேட் கோட்டட் சால்டட் ப்ரிசல்ஸ். உள்ளுக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா வேண்ட அந்த இதை தயாரிக்கிற அந்த இடம் வந்து நல்ல தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். அங்கே ஒரு வேலை செய்கிறார், இங்கே ஒரு பெட்டி அடைக்கிறார். இதான வேண்ட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன தொழிற்சாலை. இதில் பார்த்தீங்கன்னா ரஸ்க்குகளும் வச்சுருக்கணும். ரஸ்க் வித்தியாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நகட்டு வந்து கோப்பியில் கலந்து இதெல்லாம் வித்தியாசமான சுவைகளை தரும். இது வந்து ஹாய் படியோ ஹாய். Can I have a taste of this? They want cappuccino? Yeah, cheers. Thank you. Sorry? Allergic to nuts, honey, or eggs? No, I'm good with everything. Cheers, thank you. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்புச்சினோ நகட்டுன்றதை வந்து வேண்டியிருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளே வந்து சில பருப்பு வகைகளுக்கு வந்து சாப்பிட்டு போக முடியாது. இனிப்பாக அந்த கேப்புச்சினோட சுவை ஒன்று அடிக்குது. அதோட
உள்ளே இருக்கிற அந்த இது வந்து பாதாம் டென்ட் இது வந்து இலவசமாக இதில் சுவைக்கலாம். மற்றதுகள் வந்து காசு கொடுத்து தான் வண்டி சுவைக்கணும். இதுவில் அந்த கேஃபே ஒன்று வச்சுருக்கணும், இல்லை கோப்பி குடிக்கலாம். அதோட இங்கே பிஸ்கட் அதெல்லாம் தான் வச்சுருக்கணும். இனிப்பு வச்சுருக்கணும். அதுக்கான விலைகளெல்லாம் போட்டுருக்கணும். வந்து இந்த நகட் இருக்கிற பகுதி அதில் வந்து குளிர்வெளி எல்லாம் வகை வகையான குளிர்வெளி அதே மாதிரி விரும்பி நான் சாப்பிடலாம். அங்கால போனால் இந்த மொரிஷ் நட்ஸ்ன்றது இது வந்து அந்த பருப்பு வகைகளை வித்தியாசமாக கலந்து செய்து விற்கணும். தேங்க்யூ. பீனட் க்ரன்ச் இனிப்போடு சேர்ந்த மாதிரி கச்சான செஞ்சு விற்கணும். $10 இது. அதாவது இனிப்பு சேர்ந்த எல்லா வகையான பருப்பு வகைகளையும் சேர்த்து விற்கணும். இது மெக்கடேமியா வந்து சேர்த்து விற்கணும். கிளம்பி ஹலோ ஜஸ்ட் டேக்கிங் யூடியூப் வீடியோ. ஜஸ்ட் இது வந்து கேஷ்யூவில் வந்து இனிப்பு சேர்த்து விற்கணும். என்ன சாமான் என்றால் மெக்கடேமியா வந்து கோதோடு இருக்குது. உடைச்சி கொண்டு உடைச்சி சாப்பிடுவோம். இது வந்து சுவைத்தலுக்கு வச்சுருக்கேன். வீட்டை கேட்டால் நாங்கள் வண்டி சுவைச்சு பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு வகையான ஒரு கலவையோடு கலந்துருக்க பருப்பு வகைகள். இதுதான் வந்து இந்த பகுதிக்குரிய அந்த சின்ன தொழிற்சாலை. ஒருத்தரையும் காண இல்லை. ஓய்வு நேரம் எடுக்கி நம்ம அங்கே ஒரு ஆள் நிற்குது. இவ்வளவு வந்து $22. இதில் வந்து அந்த ஒவ்வொரு விலைகள் போட்டிருக்கணும். இதில் இருக்கிற எல்லா பதார்த்தத்தின் விலையும் இந்த மெக்கடேமியான்ற ஒன்றை மையப்படுத்தி தான் இது இந்த பருப்பு வகையை. அது கொஞ்சம் விலை கூடின பருப்பு வகை உண்டு மெக்கடேமியான்றது. ஸ்பைசி மெக்கடேமியாஸ் இது நல்லா இருக்கும். ஒரு சாதுவான ஒரு உரைப்பும் ஒரு நல்லா இருக்குது. அதே மாதிரி வசாபியோடு சேர்ந்த மாதிரியும் இருக்கிறது. அதுவும் நல்லா இருக்கும். சாதாரண உரைப்புக்கும் வசாபிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் வசாபி உரைப்பு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் நிற்கும். சாதாரண உரைப்பு ஒரு கூடி நேரத்துக்கு நாக்கில் நிற்கும். கச்சான்னு ஒரு கலவையோட கலந்து விற்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா வகை வகையான தேன் எல்லாம் வச்சிருக்கீங்க. தேனுக்கான விலைகள் 25% தள்ளுபடி என்று போட்டிருக்கீங்க. வந்து எவ்வளவு ரெண்டு வந்து $10 ஒன்று $7. இது வந்து கச்சான இது வந்து சோளத்தை வந்து கரமலோடு சேர்ந்து விற்கணும். எவ்வளோ என்றால் $10.
மேற்பட்ட அந்த விளையாட்டுகள் தான் இந்த கடையில் இருக்கிறது. இதில் கொஞ்சம் வச்சிருக்கணும். எல்லாமே வந்து இந்த பருப்பு வகைகள், மேக்கடேமியா, ஆல்மண்ட், பிஸ்டாஷியோ, பீனட், கேஷ்யூ இது எல்லாத்தோடையும் வந்து ஒவ்வொரு வகையான இனிப்புகள், உரைப்புகள், புளிப்பு வகையான சுவைகளை கலந்து விற்கிறது தான் இந்த கடை. இப்போ வந்து அவர்கிட்ட கேட்டு நாங்கள் சொல்லுவோம். Hi, would I be able to taste some? Sure. Okay, I want to try the hot macadamia. Thank you. Hot macadamia अंदर वांगी स्वेटी पावन भी. இது வந்து எப்படி இருக்குண்டா, இனிப்பும் உரைப்பும் கலந்த மாதிரி. ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு இனிப்பு சுவை ஒன்று வரும், பிறகு அந்த ஒரு முடிவிலே ஒரு உரைப்பு சுவை ஒன்று வரும். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அது வந்து இப்போ உரைப்பு விரும்புகிறாங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு கலவையாக இருக்கும். அதோட இப்போ வாயின் அதுகளோட இதுன்றதுக்கும் ஒரு எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல தின்பம் வந்து நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வசாபியோட இருக்குது, அப்லோனியோட. Hi. How was that one? Awesome. Nice. I'll taste the one with wasabi. Just like one or two. Cheers. Thank you. Wasabiயோட இருக்குது. இது வந்து அதான் ஒரு கணநேர ஒரு சூட்டுத்தன்மை, ஒரு உரைப்புத்தன்மை ஒன்றை தரும். அதுக்கப்புறம் அப்படியே போயிடும். மற்றது மாதிரி இல்லை, ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நின்று பிடிக்கிற ஒரு உரைப்பு இல்லை. கண நேரத்துக்கு ஒரு 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 உதைப்பு ஒன்றை தரும், ஒரு கிக் ஒன்றை. அதோட அடுத்தது வந்து நாங்கள் இந்த அபிலோனியோட இருக்கிற வெஜிடபிள். I'll go with the abalone one. Yeah. The abalone flavor. இது வந்து அபிலோனி என்றோட, இது வந்து ஒரு அபிலோனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கருவாட்டு வகை ஒன்று, கடல்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு மீன் ஒன்று. அப்போ அதுக்கிட்ட ஒரு சுவை கலந்து தான் அதை சுவைச்சு பார்ப்போம். உடனே உங்களால் அந்த ஒரு கடலை சுவைக்க முடியும் உங்களால். அதாவது அந்த கடலுக்குரிய ஒரு வாசம், அந்த ஒரு மனம், அந்த ஒரு உப்பு, சாதுவான ஒரு உப்புத்தன்மை, அந்த சுவை வந்து உடனடியாக உங்களுக்கு தெரியும். அந்த நினைவுகளை உங்களை கொண்டு வரும் இந்த அபிலோனியோட சேர்ந்த அந்த சுவை. நல்லா இருக்கும். அப்போ இதுகளெல்லாம் சேர்ந்து தான் இந்த கடை. அங்கே நகட் இருக்குது, இந்தியாவில் இந்த பருப்பு வகைகள் இருக்குது. இந்த வேணுமெல்லாம் வந்து இதில் சுவைச்சு பார்த்து வாங்குறாக்கள் இதை வாங்கி கொள்ளலாம். அதே நேரம் பக்கத்தில் அந்த கஃபேயும் வச்சிருக்கணும், இருந்து கோப்பி குடித்து ஓய்வெடுத்து போகிறார்களும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த காணொலி உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன்.